ஹல்லேலூயா. அன்பான சகோதரர்களே, அன்பின் வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற என்னிடத்தில் தேவன் அன்பாயிருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதன் ஆதாரமான வசனத்தை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். யோவான் 19:26-27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாய் அருகே நின்று கொண்டிருந்த தம்முடைய அன்பாயிருந்த சீசனை கண்டு, இதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அன்று முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதாவது அவள் முடிவு பரியந்தம் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அந்த ஸ்திரீயை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய் அவர் மரிக்கும் வரைக்கு அவனோடு இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி அந்த சீசன் அதை நிறைவேற்றினான். ஹல்லேலூயா. அவர்களுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள், ஆனாலும் அதை அவர் ஒப்பு கொடுக்கவில்லை. தன்னுடைய அன்பாயிருந்த சீசனிடத்தில் அவர் ஒப்பு கொடுத்தார். அப்போ அன்பு என்பது அது சகலத்தையும் படைக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதன் ஆதாரமான வசனத்தின் நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். 1 கொரிந்தியர் 13:13. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், 3ஐ சொல்லுகிறார். இந்த வேத வாத்தியத்தில் இருக்கிறது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3லேயும் நிலைத்திருப்பது. இவைகள் அன்பு பிரதானம். ஹல்லேலூயா. அன்பே பிரதானமாய் இருக்கிறது. அன்பு பிரதானமாய் இருப்பதனால தான் நான் அன்பை பற்றி பேச வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆனால் அன்புதான் மிகப்பெரிய முக்கியமான ஒரு சம்பவம். அன்புதான் இந்த வசனத்திலே ஆதியாகமத்திலே தொடங்கி அது வெளிப்படுத்தல் வரைக்கும் இருப்பதிலே அன்புதான் முக்கியமாகவே இருக்கிறது. அன்பு இல்லாத வீடு அது முடிந்து போனதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் 3 காரியத்தை பேச வருகிறேன். மனிதனிடத்தில் மனிதன் அன்பாயிருக்கிறான், சகோதரனிடத்தில் சகோதரன் அன்பாயிருக்கிறான், தேவனிடத்தில் தேவன் அன்பாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 3ம் இருந்தால் நம்ம என்ன நிலைமைக்கு போகிறோம் என்று ஒரு வார்த்தையின்படி சொல்லுகிறேன். முதல் வார்த்தையின்படி யோவான் 13:34. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதாவது ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். ஒருவரில் அன்பாயிருங்கள். அன்பே பிரதானம். அதாவது ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாலும் சரிதான், 2 பேர் இருந்தாலும் சரிதான், ஒரு ஆள் இருந்தாலும் சரிதான், அவங்களுக்குள்ள ஒரு அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லை என்றால் அதே குலைந்து போகிறதா இருக்கிறது. அன்புதான் பெரிதா இருக்கிறது. சிலுவையின் அருகே நின்று இருந்த யோவானை பார்த்து தான் சொல்லுகிறார். ஏன்னா அவர் தொடங்கினதிலிருந்து அந்த 3 வருடத்தின் அவர் உலாவிக் கொண்டு இருந்த நாட்களிலே அநேகர் அவரோடு இருந்தார். ஆனால் யோவான் மட்டும்தான், அவன் சீசன், அவருக்கு பிரியமானவராய் இருந்தான். அதே போல தன் கற்பத்தில் தனித்து என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அந்த ஸ்திரீயையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், அன்பாயிருங்கள் என்று சொல்லுகிறார். அன்பின் காரணத்தினால்தான் அந்த 3வது வார்த்தை அந்த சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை பேசுகிறார். இதோ உன் மகன், இதோ உன் தாய் என்றார். ஆனால் அங்கே இருந்த சகோதரர்கள் இல்லை, அவர்களோடு இருந்த சீடர்கள் இல்லை. ஆனால் மரியாளும் யோவானும் மரியாளின் சகோதரன் மட்டும்தான் இருந்தாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் மூலம் நம்ம என்ன, இயேசு சொல்லுகிறார், நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாயிருங்கள். அதாவது அரவணைப்பாயிருங்கள். அரவணைப்பு என்பால் அன்பு. அதாவது அன்பு தான் அரவணைப்பு. சகோதரர்கள் அணைத்து கொண்டு வேண்டும், அதாவது பெற்றோரை அணைத்து கொள்ள வேண்டும், தாயின் தகப்பனை காண வேண்டும் என்று சொல்லுகிறது தான் அரவணைப்பு. அன்பாய் இருந்த 3 நண்பர்கள் வருகிறார்கள். யோபு 2வது அதிகாரம் 12-13. அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக்கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோடு ஒரு வார்த்தையையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோடு கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். அதாவது யோபுவின்
நிலைமையை விசாரித்து, அதாவது 3 சிநேகிதர்கள் யோபுவின் நிலைமையை அவர் கேள்விப்படுகிறார். அதாவது யோபு வியாதியாக இருக்கிறான், எல்லாம் இழந்து விட்டான், அவன் துன்பத்தில் இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு, அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சிநேகிதர்கள், அன்பாக இருந்த சிநேகிதர்கள், அவங்க பணக்காரனாக இருக்கிற டைமில் அன்பாக இருந்த சிநேகிதர்கள் 3 பேர் கேள்விப்பட்டு அவர் வருகிறார். அவர்கள் தூரத்திலே வருவதை கண்டு அவன் புண்ணாயிருந்து அவன் படுடைய கஷ்டத்தை கண்டு அவங்க 3 பேரும் அப்படி அண்ணாந்து பார்க்கிறார்கள். ஆண்டவரே, இவ்வளவு துன்பத்தை காணுகிறானே என்று சொல்லி அவன் படுடைய வேதனையை கண்டு அவர் கொண்டு வந்திருந்த சால்வை அவனிடம் போற்றி ஒரு வார்த்தையும் கூறாம, ஏன்னா அன்பு, அதாவது அன்பு, அவனிடத்தில் இருந்த அன்பு, அவன் இருக்கக்கூடிய நிலைமையை கண்டு ஒரு வார்த்தை கூட அவர்களால் பேச முடியவில்லை. அதாவது சூழ்நிலையை கண்டு அவன் ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவும் பகலும் 7 நாள் அவனோடு உட்கார்ந்திருக்கிறார், ஒரு வார்த்தையும் பேசாமல். ஏனென்றால் அவர்களுக்கு தொண்டை அடைத்து விட்டது. அவன் நிலைமையை கண்டு தொண்டை அடைத்ததினால்தான் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவன் மௌனமாக இருந்தார். இதன் மூலம் என்ன தெரிகிறதுன்னா, உண்மையான அன்பு இருக்கிற இந்த ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள் சூழ்நிலை மாறும்போது, அவர்கள் நிலைமை மாறும்போது அவர்கள் கூட உட்கார்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. நல்ல அன்புள்ள ஃப்ரெண்ட்ஸ்கள் கிடைப்பது அது கர்த்தர் கொடுத்த கொடுப்பனை என்று சொல்வார்கள். யோபுவின் கடைசி நிலைமை, அவனுடைய நிலைமை ரொம்ப முடியாத நிலைமை. ஒரு மனைவி சொல்லுகிறாள், நீ தூசித்து விட்டு மரித்து விடு என்று சொல்லுகிறார். மரித்து விடு என்று தன்னுடைய துணைவியார் சொன்னபோது கூட அவன் மனம் மாறவில்லை. கர்த்தரிடத்தில் அவன் நம்பிக்கையாக இருக்கிறான். கர்த்தர் மேல் வைத்த அன்பை அவன் விசுவாசிக்கிறான். அதன் மூலம் கிடைத்த பதிலுக்கு அவர் 3 ஃப்ரெண்டுகள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதன் மூலம் என்னன்னா, ஃப்ரெண்ட்ஸுகளை நம்ம அன்பாய் நினைக்க வேண்டும். இந்த ஒரு வார்த்தையின் மூலம் ஃப்ரெண்ட்ஸுகளை நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸுகளாக தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னொன்று வார்த்தையின் மூலம் யோவான் 3:16, யோவான் 3:16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அதாவது தேவன் மனிதனிடத்தில் ஒரு அன்பு கூறுகிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அன்பு வைத்த பிதா அவரை அனுப்புகிறார். அவன் மேல் அவர் அன்பு வைக்கிறார். இவனில் அன்பு இருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லுகிறார் பிதா. அதாவது தெய்வம் சொல்லுகிறார், அன்பா இருக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு இடத்துல அன்பா இருக்க வேண்டும் என்று பிதா சொல்லுகிறார். பிதாவின் வார்த்தையை இயேசு நிறைவேற்றுகிறார். அவர் எல்லாரும் அந்த காலங்களில் அந்த சிறு வயது தொடங்கியே அவர் போன இடத்துல எல்லாம் அன்பு தான் கூறினார். அதே மாதிரி 3 வருட ஊழியத்திலையும் அவர் அன்பை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறார். அன்பு தான் பிரதானமாக இருக்கிறது அவர். தேவன் நம்முடைய ஒரே பேரான குமாரனை தமக்கு தந்தருளிந்து இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா. அவர், அதாவது பிதாவின் மூலம் நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டது அன்பு. ஹல்லேலூயா. அன்பு. 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பு. பிரியமானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பாயிருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு தேவனால் பிறந்து அவரை அறிந்து கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா. அன்பு என்பது தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்பு இருக்கிறது என்றால் நம்ம ரொம்ப பாக்கியவானா இருக்கலாம். அதே மாதிரி அது 11வது வசனத்தை படிங்க. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிற ஒருவரிடத்தில் கடனாளியாயிருக்கிறோம். ஒவ்வொரு பேரிடத்திலும் அன்பு கூறுவது நம்ம கடனாளியாயிருக்கிறோம். அதாவது
கடவுள் நமக்கு கொடுத்த கடமை. ஒவ்வொரு இடத்தில் அன்பாக இருப்பது நம்மளிடத்தில் கொடுத்த கடமை. அதே போல நம்ம வாழுகிறோமா? வாழலை. இல்லை, வாழுகிறோமா? வாழலை. அன்பு யார்கிட்டயா இருக்கா? 1 யோவான் 21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரிடத்திலும் அன்பு கூற வேண்டும் என்று இந்த கற்பனையை அவராலே பெற்றுக்கொள்ளும். பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. சகோதரர்கள் அதாவது அன்பா இருக்க வேண்டும். கடவுள் அவருக்கு கொடுக்கிறார் அன்பா இருக்க வேண்டும் என்று. அதே வசனத்தில் 1 யோவான் 5:2 வசனத்தில், ஆமா, அதாவது நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்று அன்பு கூறுவோம் என்று அறிந்து கொள்ளுவோம். சகோதரர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், பெற்ற தாயிடத்தில் அன்பு கூற வேண்டும், நண்பர்களிடத்தில் அன்பு கூற வேண்டும், சுற்றில் இருக்கிற எல்லாரிடத்திலும் அன்பு கூற வேண்டும். அன்பு தான் பிரதானம். அன்பு இல்லாத ஒருவனும், அதாவது என்ன சொல்லி இருக்குன்னா, தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் பக்கத்தில் இருக்கான், பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரனிடத்தில் அன்பு கூட. அப்போ காணாத என்னிடத்தில் அவன் எப்படி அன்பா இருக்க முடியும்? அன்பா இருப்பானா? அன்பா இருக்க முடியாது. சகோதரனிடத்தில் அன்பா இருக்க வேண்டும். அன்பான சகோதரர்களே, இடுக்கத்தின் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் என்று சொல்லுகிறார் கர்த்தர். இடுக்கத்தின் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது அது எவ்வளவு இன்பமும் மேன்மையாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது ஒரு பெற்றோர் இருக்கிறார்கள், தாயும் தகப்பனும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். அப்போ ஃபோன் கையில் இருக்கிறது. அந்த ஃபோன் வரவே இல்லைன்னு சொன்ன உடனே அந்த முதியோர் போய் ஒரு ஃபோனு சரியாக்கக்கூடிய கடையில் சொல்கிறாரு, ஐயா இந்த ஃபோனை பாருங்கள், ஃபோனே வரல, நீங்கள் இதை ஒன்று சரி பண்ணி தாங்க அப்படின்னு. அப்போ அந்த சரி பண்ண உடையவன் சொல்கிறான், ஐயா நல்லா தான் இருக்குது, உங்களுக்கு யாரும் ஃபோன் அடிக்கவே இல்லை. அப்போது பெற்றோரிடத்தில் இல்லை அன்பு. அந்த பெற்றோரிடத்தில் அந்த பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை. அப்போ தான் அந்த ஃபோனு அடிக்கவே இல்லை. இதன் மூலம் நான் சொல்லுகிறது, அன்பே பிரதானமாக இருக்கிறது. அன்பே கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிற மனுஷன், அன்புள்ள மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறது. இந்த யோவான் 19 இருக்கிற இதோ உன் தாய், இதோ உன் சகோதரன் என்று சொல்லுகிறது போல ஒவ்வொரு இடத்துலையும் அன்பாக இருப்போம். அன்பே பிரதானம், அன்பே முக்கியம், அன்பே எல்லாவற்றையும் கூடுகிறதா இருக்கிறது. நம் தேவனிடத்தில் அன்பாக இருப்போம், மனிதனிடத்தில் அன்பாக இருப்போம், அதாவது சகோதரிடத்தில் அன்பாக இருப்போம் என்று சொல்லி இதை வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் பிதாவிடத்தில் நன்றி சொல்லுகிறேன். பிதாவிடத்தில் அன்பு கூறுவேன், இயேசுவிடத்தில் அன்பு கூறுவேன், சபையிலும் அன்பு கூறுவேன். நிறைவு செய்கிறேன். இந்த அன்பின் 3வது வார்த்தையை நிறைவு செய்கிறேன். ஹல்லேலூயா.